ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பேசிக் கிளாஸ் 6 பார்க்கலாம். கிளாஸ் 6ல் என்ன பார்க்க போகிறோன்னா, நெக் பேட்டர்ன்ஸ் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுத்த கிளாஸில் அது எப்படி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். நீங்கள் வேஸ்ட்டாக உங்கள்கிட்ட இருக்கிற கிளாத்தில் இந்த மாதிரி 10 இன்ச் நீளத்துலேயும் ஒரு 5 இன்ச் அகலத்துலேயும் கொஞ்சம் பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஒன்று ஒன்றா நான் டிசைன்ஸ் ட்ரா பண்ணி காமிக்கிறேன். இப்போது நீங்கள் ஒரு எல் ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி 5 கிளாஸ் போட்டிருப்பேன். அதெல்லாம் பார்த்துட்டு அடுத்தது இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண வாங்க. உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது ஒரு ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேலை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு கர்வ் போட்டுக்கலாம். கர்வ் போட்டுட்டிங்கன்னா யூநெக் அழகாக ட்ரா பண்ணிடலாம். இப்போ நம்ம யூநெக் ட்ரா பண்ணியாச்சு. ஒரு கிளாஸ்லேயும் வித்தியாசமாக உங்களுக்கு நான் கிளாஸ் எடுக்க போகிறேன். ஸோ ஒரு கிளாஸையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களால் கற்றுக்க முடியும். அடுத்த பேட்டர்ன் என்ன பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்குரிய எல் ஸ்கேலை எடுத்துகிட்டு ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஒரு கிளாஸ்லேயும் கர்ச்சீஃபு, பிரின்ஸ் கட்டு, அந்த மாதிரி நிறையா உங்களுக்கு ஸ்டிச்சிங் சொல்லித்தர போகிறேன். இப்போது வி நெக் நம்ம ட்ரா பண்ணிடலாம். மேலேருந்து கீழே எண்டு அது வரைக்கும் இந்த மாதிரி கிராஸாக வச்சுட்டு ஒரு லைன் போட்டிங்க அப்படின்னா வி நெக் அழகாக ட்ரா பண்ணிடலாம். இப்போது நம்ம வி நெக் ட்ரா பண்ணியாச்சு. இது ஒரு நெக் பேட்டர்ன்ஸும் நீங்கள் எப்படி ட்ராயிங் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கற்று வச்சுக்கோங்க. பின்னாடி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நம்ம வி நெக் ட்ரா பண்ணிட்டோம். அடுத்தது ஆல்ரெடி யூநெக் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை நான் மென்ஷன் பண்ணிடுறேன். இப்படி தான் வரும். நான் கட்டிங் டபுளாக போட்டு ஃபோல்டிங் பண்ணோன்னா இந்த மாதிரி யூ வரும். நம்ம இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி சிங்கிளாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு இது ஸ்டிச்சிங் பண்ணும்போது எப்படின்னு புரியும். பொறுமையாக ஒரு கிளாஸாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்த பேட்டர்ன் போட்டுடலாம். எல் ஸ்கேலை வச்சுட்டு ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. நீங்கள் இதுக்காக கிளாத் எதுவும் வாங்க வேண்டாம். உங்கள் வீட்டிலையே வேஸ்ட்டாக கிளாத் வச்சுருப்பீங்க இல்லையா, காட்டன் கிளாத்து, அது எடுத்துக்கோங்க. இப்போது பா நெக் நம்ம ட்ராயிங் பண்ணியாச்சு. இது பொறுமையாக அடுத்த கிளாஸில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்ட்ரெயிட் லைனு, அப்புறம் சர்க்கிள், அப்புறம் இந்த மாதிரி நெக் பேட்டர்ன்ஸ், இது எல்லாமே தனித்தனியாக ஒன்றா ஸ்டிச்சிங் பண்ணி பார்க்க போகிறோம் அடுத்த கிளாஸில். இப்போது இன்னொரு நெக் பேட்டர்ன் போட்டுக்கலாம். அதுக்கு எல் ஸ்கேலை வச்சு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. இது பேசிக்காக இந்த நெக் பேட்டர்ன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது உள்ள ஒரு 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிராஸாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த பா நெக் வந்து டைப் 1, இது வந்து டைப் 2. இந்த மாதிரி கிராஸாக போட்டோம் அப்படின்னா இது இன்னொரு பா நெக் மாடல். இதோட பேட்டர்ன் எப்படி வரும்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் ஃபுல்லாக கட் பண்ணும்போது. இப்போ 2 டைப்பில் நம்ம பா நெக் பார்த்துட்டோம். அடுத்தது எல் ஸ்கேலை வச்சு இன்னொரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. இதே மாதிரி இப்போது கீழேருந்து மேலே 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி கிராஸாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த நெக் பேட்டர்ன் பேர் வந்து டைமண்ட் நெக். நிறையா நெக் பேட்டர்ன் இருக்குது. நான் வந்து உங்களுக்கு பேசிக்காக இருக்கிறது நான் இப்போ சொல்லி கொடுத்துருக்கேன். இது எப்படி மாடலில் இருக்குன்னு பாருங்கள். கட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும் கட் பண்ணும்போது.
அடுத்த நெக் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுத்த பேட்டர்ன் போடுறதுக்கு இந்த மாதிரி எல் ஸ்கேலை வச்சு ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. இப்போது டேப் எடுத்துகிட்டு டோட்டல் ஹைட்டிலேருந்து டேப் பாருங்கள், டேப்பை வந்து இந்த மாதிரி டபுளாக ஃபோல்டிங் பண்ணிவிட்டு அதோட சென்ட்ரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சென்ட்ரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கீழே சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து கீழ் பாயிண்ட் வரைக்கும் அதோட சென்ட்ரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. பொறுமையாக பாருங்கள். அதே மாதிரி மேலேயும் சென்ட்ரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. இந்த கேப்புக்கு இடையில என்ன சென்ட்ரு பாயிண்ட் வருது இந்த மாதிரி டேப்பு வச்சு நோட் பண்ணிக்கோங்க. இப்போது மொத்தம் இடையில நம்மளுக்கு 3 பாயிண்ட் கிடச்சிருக்கு. மேலே ஃபஸ்ட்டு பாயிண்ட்டில் உள்ள 1/4 இன்ச் தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. கீழேயும் ஒரு 1/4 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இதை நம்ம எப்படி ட்ராயிங் பண்ணுறோன்னு பாருங்கள். ட்ரா பண்ணுறதுக்கு ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி கீழே 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேலை யூஸ் பண்ணி நான் ட்ராயிங் பண்ணுறேன் பாருங்கள். பொறுமையாக பாருங்கள். மேலே பாயிண்ட்டிலேருந்து கீழே 1/4 இன்ச் வரைக்கும் மட்டும் ஒரு லைன் போட்டுட்டு அப்படியே ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேலை சேஞ்ச் பண்ணி கீழே லாஸ்ட் 3ஆவதாக போட்டிருக்கிற பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் கனெக்ட் பண்ணி இன்னொரு கர்வ் போடுங்க. அப்படியே ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேலை திருப்பிக்கோங்க. திருப்பி வச்சுட்டு அந்த மேலே பாயிண்ட்டையும் கீழே 1 இன்ச்சில் மார்க் பண்ண பாயிண்ட்டையும் சேர்த்து இன்னொரு கர்வ் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம போட்டாச்சு. இது என்ன மாடல்னு பார்த்தீங்கன்னா பாட் நெக் தான். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஷேப்பில் தான் வரும் நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா. இதோட நேம் வந்து பாட் நெக்கு. நீங்கள் ஒன்றுக்கும் நேம் தனியாக எழுதி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நெக்கெல்லாம் வந்து நீங்கள் நல்லா ட்ரா பண்ணி பழகிக்கோங்க. பின்னாடி கிளாஸில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எடுத்த உடனே உங்களுக்கு நெக் பேட்டர்ன்ஸ் ஏன் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் அடுத்து ஈஸியாக உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்த நெக் நம்ம ட்ரா பண்ணிடலாம். அதுக்கு எல் ஸ்கேலை வச்சு இதே மாதிரி இன்னொரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. இப்போது கீழே இருந்து 1.5 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்கேல் வச்சு அதை அப்படியே கிராஸாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த பேட்டர்ன் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி டைமண்ட் நெக் ட்ராயிங் பண்ணியிருப்போம். ஸோ டைமண்ட் நெக்கோட கொஞ்சம் வித்தியாசமாக வரும். ஸ்டார் நெக்கு இது எப்படி நம்ம பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு இந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி வச்சுட்டு டேப்பை அதை அப்படியே மடக்குனீங்க அப்படின்னா அதோட சென்ட்ரு பாயிண்ட் வரும். அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. சென்ட்ரு பாயிண்ட் நோட் பண்ணிவிட்டு மேலே தள்ளி ஒரு 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது அப்படியே ஒரு கர்வ் மாதிரி போட்டிங்க அப்படின்னா அழகாக ஒரு ஸ்டார் நெக் மாதிரி வரும். இப்படியே வளைச்சி ஒரு 1/4 இன்ச்சு ஜாயின் பண்ணி ஒரு ட்ராயிங் போட்டுக்கோங்க. இது கட் பண்ணும்போது எப்படி வரும்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த நெக்கோட நேம் வந்து ஸ்டார் நெக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்கெல்லாம் நம்ம எப்படி ட்ரா பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. அடுத்த கிளாஸில் இதோட ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.